இப்போ என்னோட ஊர்ல இருக்கக்கூடிய என்னோட ஃப்ரெண்ட்ஸு, இப்போ Facebook, Instagramல இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க என்கிட்ட கேள்வி கேட்கறது என்ன அப்டின்னா, என்ட்ட கேட்பாங்க. "நீ ஹார்ட் ஒர்க் பண்ற, நெறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஏன் அவங்களுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பெருசா கிடைக்க மாட்டேங்குது? சம் கிரேசியா பண்ணா அவங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி கிடைக்குது ஆப்பர்ச்சுனிட்டி? ஒருவேள நீயும் அப்படி கிறுக்குத்தனமா பண்ணு" அப்படிலாம் எனக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அத பத்தி நான் கேட்கும்போது? அது நம்ப மாட்டேங்க. அது வந்துட்டு இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சைட் டேலண்ட் காமிச்சு பெரியவங்க ஆயிருக்காங்க. ட்ரூ. ஸோ மேபி நம்ம பார்க்குற விதம் தான் நெனைக்கிறேன். நம்ப ஒரு இடத்துல நம்பளுக்கான இப்போ ஒண்ணு சொல்லணும்னா, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 15 இயர்ஸ் ஆச்சுங்க. ஐ ஹேட் சோ மெனி பிரேக்ஸ். 3, சூப்பர். 4 இயர்ஸ் நான் வந்து பிஜி பண்றதுக்காக அப்ராட் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ் கோவிட். கோவிட் டைம்ல ஐ வாஸ் நாட் தேர். பீப்பிள் ஆர் டெண்ட் டு ஃபர்கெட் மீ. நெறைய சான்சஸ் இருந்துச்சு என்ன மறக்கறதுக்கு. ஆனா, நான் பண்ண ஒரு குட் கர்மா, நான் பண்ண ஒரு நல்ல விஷயம், ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்டட் கம்மிங் பேக் டு மீ. நான் போய் நிக்கல எனக்கு இது வேணும்னு. நான் ஒரு இடத்துல எஃபோர்ட் போட்டேன் இல்லைங்க. அது எங்கேயோ வந்து ஆஃப்டர் 6, 7 இயர்ஸ் எனக்கு வந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே இல்லாத போது, இந்த மாரி ஒரு சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பண்றீங்களான்னு என்ன வந்து கேட்டாங்க. சூப்பர். ஸோ அதுதான் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கா இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்த பேஷனேட்டா பண்ணா அதுக்கான ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ் எங்கேயோ ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அத நான் ரொம்ப நம்புறேன் நானு. இப்போ வரைக்குமே நான் வந்துட்டு ஐ அம் டிராவலிங் ஹியர். இப்போ வரைக்கும் நீங்க என்ன கூப்பிட்டு வச்சு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா, ஐ ஹவ் டன் சம்திங். எஸ். அதனால தான் என்னையும் நீங்க கூப்பிடுறீங்க. இல்லாட்டினா வந்து நீங்களும் ரேண்டமா யாரையோ கூப்பிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் ஸ்வேதான்னு உங்க மனசுல அந்த மைண்ட்ல இருந்தனால தான் நீங்க என்ன கூப்பிட்டுருக்கீங்க. ட்ரூ, ட்ரூ. ஸோ நான் என்னோட பேஷனுக்கு எனக்கு குடுத்த ஒர்க்கு நான் ரொம்ப ரொம்ப ட்ரூவா இருக்கேன். அதுதான் நானும் சொல்லுவேன். ஒரு கிரியேட்டரா இருக்கட்டும், இல்ல ஒரு டைரக்டரா இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், நம்மளோட ஹார்ட் ஒர்க் அண்ட் பேஷனேட்டா இருந்தா அதுக்கான ஒரு விஷயம் இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும். அதுக்கு நம்ம ஓடிட்டே இருக்கணும். கண்டிப்பா.